நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரால இந்த ரேணுகா வசமா நம்ம ராஜேஸ்வரி கிட்ட சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துகிட்டு எப்படியாச்சும் நம்ம விஜயும் நம்ம மல்லியும் பிரிச்சிடணும்னு ரொம்பவே வந்துட்டு ஆவலோட நிறைய காரியங்க பண்ணாங்க. ஆனா முதல் முறை நம்ம விஜய்க்கு சாதகமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம விஜய் கூட இருக்கிறது ரேணுகாவே கிடையாது அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி தாங்க இப்ப எல்லாரும் மத்தியில ப்ரூவ் பண்ண போறாங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு ஆல்ரெடி முன்கூட்டியே இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கா, இல்லை உண்மையிலே இந்த ரஞ்சிதாவை பார்த்ததை கண்டுபிடிச்சாங்களான்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு மல்லியை கொல்றதுக்கெல்லாம் தயாரான இந்த ராஜேஸ்வரி எப்படியாச்சும் வந்துட்டு கெட்டு போட்டுன்னு விட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காதுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மனோகரம் சொன்னதையும் நம்பாமல், நம்ம அன்னபூர்ணி சொன்னதையும் நம்பாமல் நம்ம விஜய் இருந்துக்கிட்டேன். இப்போ நம்ம ராஜேஸ்வரி சொன்னதை கொஞ்சம் காதில் போட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இது ரேணுகாவா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள பிரிக்கணும்னு தாங்க நினைப்பாங்க. ஆனால் அதே சமயம் நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு இதை சமாளிக்கிற முறையில் ரொம்பவே வந்துட்டு ஷார்ப்பான ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் வந்ததே வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு யாரை வந்துட்டு வெறுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, யாரை வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, அவங்க மூலியமாகவே உங்களுக்கு இந்த ஒரு வீட்டில் ஒரு பேர குழந்தை பிறக்க போது, அதை வந்துட்டு நீங்கள் தான் தூக்கி வளர்க்கணும் அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்காங்க இந்த அன்னபூர்ணியம்மா இருந்துக்கிட்ட. ஆனால் அது எல்லாமே முழுக்க பொய்யா மாறுங்க. ஏன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா நம்ம ரேணுகாவோட ரிப்போர்ட்டை தாங்க கையில் வச்சுட்டு இருக்கேங்க. வேணும்னா பாருங்கள், நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை மல்லிக்கு வந்துட்டு குழந்தை நல்லா இருக்குது, வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம அன்னபூர்ணியம்மா திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்கேங்க. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு நம்ம ராஜேஸ்வரி கேட்க போகிறது கிடையாதுங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு அந்த ஒரு இடத்துலேருந்து சைலண்ட்டாக போயிடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததும் நம்ம மல்லியை வந்துட்டு காயப்படுத்துறதுக்காகவே நம்ம விஜய் வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்குங்க. ஏன்னா சுத்தமாக வந்துட்டு நம்ம ரேணுகாவுக்கு நம்ம விஜயை பிடிக்கலையா, இல்லை உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு நம்ம மல்லி கையால் தான் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருக்காங்களான்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஆனால் நம்ம ரேணுகா இருந்துக்கிட்டு என் மல்லியெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டாங்களான்னு அவ்வளோ ஷார்ப்பாக கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ரேணுகா வந்துட்டு நம்ம மனோகரன் சொன்ன மாதிரி ஒரு வேளை நிஷான்ச்சு ஆளை தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான உண்மையை வந்துட்டு வெளிவட்டத்துக்கு எடுத்துகிட்டு வரணுங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம வெண்பாவுக்கும் இந்த ரேணுகாவை சுத்தமாக பிடிக்கல, நம்ம மல்லிக்கும் வந்துட்டு பிடிக்கலைங்க. ஆரம்பத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இறக்கப்பட்டங்க. ஆனால் அந்த விஜய் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்காம நம்ம மல்லி வந்துட்டு இப்படி ஒரு வெறுப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டிக்கங்க.